கேக்குது. கிளியரா இருக்காண்ணா? இல்ல லோவா நல்லா இருக்கா? கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே, ஓகே. இன்னைக்கு ஏதாவது பாத்தீங்களாண்ணா? ஆ தங்கலான் தங்கலான் பாத்துட்டேன், பாத்தீங்களா? பாத்துட்டேன். எல்லாமே இந்த வாரம் வந்த எல்லா படமும் பாத்துட்டேன். தமிழ்ல, தமிழ் மட்டும். தமிழ் மட்டும். ஓகே, ஓகே, ஓகே. தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி பாக்கல. நான் நுணக்குழி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. என்ன கான்செப்ட் அது? என்ன மாதிரி? ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஃபேமிலியா போய் ஜாலியா 2 மணி நேரம் சிரிச்சுட்டு வரலாம். ஓகே, ஓகே. ஒரு அவ்வளோதான். படம் தான் வந்ததாங்க? இல்ல 2 படம், இன்னொன்னு வாழன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்குது. அது ஆக்சுவலா இன்னைக்கு போலான்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் டிராவல் இருந்துச்சு. ஸோ அதனால அது ரொம்ப எப்படி, ரிவ்யூ டயர்ட் எப்படி ஆயிடுச்சு. அதுக்கு? அது எதுக்குண்ணா? வாழைக்கா? இல்ல நான் ரிவ்யூ பார்க்கல. பட் ஆனா வந்து 2 படமும் நல்லா இருக்குன்னு சொல்லி 1, 2 இடம் பார்த்தேன். பட் நான் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டதுக்கு அப்புறம் தான் மத்த ரிவ்யூஸ் நான் எப்பயுமே செக் பண்ணுவேன் நார்மலா. ஸோ அதனால பார்க்கல. அதுக்கு நாளைக்கு நான் மோஸ்ட்லி பார்த்துருவேன். ஓகே, பார்த்தேன்னா சொல்றேன். நாளைக்கு 2 படம் பார்க்கலான்னு பிளான் இருக்கு. இப்பயே கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ பார்ப்போம். நாளைக்கு முடிஞ்சா 2 படம் பார்ப்போம். தங்கலான் எப்ப பார்த்த? காலையில 9:30க்கு. ஓகே, ஓகே. பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். அது ஆனா ஒரு விஷயம் உண்மை. சில இடத்துல டயலாக்ஸ் புரியல. இல்ல, அது லைவ் சவுண்ட், அது பிரச்சனை தான். அது ஒத்துக்கும் தான் ஆகணும். டயலாக்ஸ் வந்துட்டு அது ஆனா நான் டயலாக்ஸ் புரியல. ஆனா எனக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் இருந்துச்சு. நான் ஒரு தமிழ் படத்துக்கு அதிக இங்கிலீஷ் சப்டைட்டில் படிச்சது இந்த இல்ல இல்ல, படத்துக்கு. எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லையே. அப்போ சப்டைட்டில் இல்லாம அது பாக்குறவங்களுக்கு அந்த லைவ் சவுண்டு உண்மையாலேயே வந்துட்டு தமிழ் நார்மலா தான் இருந்தது. ரொம்ப, அதாவது ரொம்ப இதுவா டீப்பாவும் இல்லாம ஓரளவுக்கு புரியுற மாதிரி. ஒரு சில இடங்கள்ல வந்து புரியுது நல்லாவே. ஒரு சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த லைவ் சவுண்டுனால அது நம்மளுக்கு பசுபதி பேசுறதுலாம் வந்து நிறைய இடத்துல புரியவே இல்லை. அது 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 அதை கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். அதை கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இதுவா இருந்திருக்கும். படமா வந்து எப்படி இருக்குன்னா வந்து எல்லாரும் வரட்டும், பொறுமையா எல்லார்கிட்டயும் கேட்போம். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவோம். இம்மன்டி கல்னி. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் இன்னைக்கு டான் 8 மணிக்கு வந்துட்டீங்க. இல்ல அப்படியா? இன்னைக்கு அவ்வளவுதான். அதான் நேத்தே ஸ்பெஷல் எல்லாமே ஷோனும் இல்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ல நான். நேத்தே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். தங்கலான் மட்டும் தான் பெண்டிங் இருந்தது. அது மட்டும் தான் இன்னைக்கு மார்னிங் பார்த்தேன். அதனால இன்னைக்கு நாளைய அடுத்த வாரமும் கொஞ்சம் பிஸி ஆயிடுவாரு சுகுமார் ப்ரோ. ஏன் 4 படம் வருது. என்னன்னா 2 தானே எனக்கு தெரிஞ்சு. ஒட்டுக்காளி, நான் என்னன்னா கொட்டுக்காளி, வாழை, சாலா, சாலா. ஓகே. விமல் படம் ஒண்ணு வருது. எங்க சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. போப்பா, ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் நான் அதுவும் இந்த சாலாலாம் வந்து நான் பெருசா எடுத்துக்கலப்பா. நான் எடுத்துக்கலையாண்ணா? 2 படம் தான் வந்து நான் மெயினா பாக்குறது. அது நீ நீ ஒரு ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இதுவா பாக்கணும் அப்படின்னா இந்த 2 படம் தான் பாப்பேன். சாலா வந்து டைரக்ட் தமிழ் மூவி ஓகே. கிடையாது. விமல் மூவி வந்து இப்பெல்லாம் எப்படின்னே அது தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து போகும் இடம் அதான் சொல்றேன். வெகு தூரம். அதெல்லாம் வந்து அது தியேட்டர்ல நல்லா இருக்குன்னு சொன்னாதான் எல்லாரும் போய் பார்ப்பாங்களே தவிர நார்மலா எல்லாரும் புக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. மத்த 2 படத்துக்கு வந்துட்டு இப்ப நீ வந்து இது எடுத்துக்கோ. ஆஹ் ஆஹ் கொட்டுக்காலில வந்து அந்த ஒரு நேமே இருக்குல்ல. இப்ப சூரியக்கு ஆல்ரெடி 2 மூவி ஹிட் வேற, ஹீரோவா நடிச்சு. இது 3rd மூவி வருது ஹீரோவா. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் மேனர்ல வருது. சோ அதுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு நேம் பிராண்ட் இருக்கு. அதே மாதிரி மாரி செல்வராஜ் படம் வருதுன்னும் போது அவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால இந்த 2 மூவி தான் வந்து நார்மலா எல்லா ஆடியன்ஸும் எதிர்பார்க்கறது. அந்த வீக் வந்து எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மத்த 2 மூவி வந்துட்டு நீ சொல்ற மாதிரி வந்து அதெல்லாம் ரிவ்யூஸ் வச்சு நல்லா வந்தது அப்படின்னாதான் வந்து அது வேர்ட் ஆஃப் மவுத் தான் அந்த மத்த மூவிக்கெல்லாம். ஓகே, ஓகேண்ணா. மிதுன் ஏதோ பேச வந்தாரு, சொல்லுங்க ப்ரோ. சுகுமார் ப்ரோ, தங்கலான் மூவி பாத்துட்டீங்களா? எப்படி ப்ரோ இருக்கு? எனக்கு நீங்க டிக்கெட் கிடைக்கவே இல்லை. நாளைக்கு தான் போகணும். ஸோ பார்த்துட்டேன். அதான் கேட்டேன். எப்படி இருக்கா? எனக்கு எனக்கு ஓகே. பேடுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரஞ்சித்தோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ரஞ்சித்தோட பிலிம் பார்த்துட்டு அவரு ஒரு ஒரு படத்துலயுமே வந்து அவரு இப்ப சர்பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து என்னதான் வந்து அரசியல் பேசினாலுமே வந்து அது அது என்கேஜிங்கா கொண்டு போவாரு. இதுவும் என்கேஜிங்கா இருந்தது. பட் சில இடத்துல அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல புரியல.
அதே மாதிரி வந்து அது நம்ம நிறைய ஃபுல்லா ஸ்பாயில் பண்ண வேண்டாம், எதுவுமே வந்து ஸ்டோரி பத்தி எதுவுமே சொல்லல. பட் ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கும்ல, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அது வந்து எங்கோ எனக்கு ஒரு இடத்துல மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கம்ப்ளீட்டா வந்துட்டு இன்னும் இன்னும் இதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்த ஒரு இது. அப்படிதான் இருக்கு. இந்த மூவிக்கே பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துல இருந்துமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஓகேவா இருக்கு. அது மாதிரி தான் வந்து ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஆனா பாப்போம், இன்னும் நாளைக்கெல்லாம் ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும் எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு. டிமாண்டி காலனி 2 பார்த்தேன். நான் வந்து 2 நாள் முன்னாடியே பார்த்துட்டேன். இன்னைக்கு பாக்குறவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட வரையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஓகேவா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில பேருக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு. அது அது ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் ஹாரர் கண்டென்ட் யூஸ்வலா வந்துட்டு ஹாரர் ஹாரர் மூவி வந்துட்டு ஓரளவுக்கு நார்மலா இருந்தாலே வந்து அது அது எல்லாருக்கும் பிடிச்சிரும். ஸோ அதனால இந்த 2 மூவி தான் மேஜரா வந்துட்டு பேசலாம். வேற ஏதாவது மூவி வந்ததா? கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுண்ணா. தலைவி படம் வந்துச்சு. தலைவி யாரு? உங்க தலைவி யாரு சொல்ற? கீர்த்தி சுரேஷ். பிரகாஷ் ப்ரோ வந்துட்டாரு, அப்புறம் பேசுவாங்க. சரி ஓகே. ஏன் பாலா நீ வரல? பாலா வந்து டிமாண்டி காலனி 2 போயிருக்கான். ஓ ஓகே ஓகே ஓகே. அதனால இன்னைக்கு அவன் ரெஸ்ட். அவன் கண்டினியூஸா வந்து பிஸியா இருக்கான். ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ அந்த 2மே பார்த்துட்டு குஷியா வந்திருக்காரு இன்னைக்கு ஸ்பேஸ்க்கு. ஆமா ஆமா செம ஹாப்பி. ஆமா ரெண்டுத்துக்கும் ஒரே ரேட்டிங் கொடுத்துருந்தாப்புல. ஆனா ஒண்ணுக்கு டீசென்ட், இன்னொன்னு சும்மா ஒரு தடவை பார்க்கலாம். அது ஏன்னு எனக்கு தெரியும். அது அது அவரே சொல்லுவாரு. சரி ஓகே ஓகே. சொல்லிட்டோம். இப்ப பேச மாட்டாப்ல. நீங்க இருக்கிறதுனால இப்ப பேச மாட்டாப்ல. இல்லன்னா கரெக்டா 8 மணிக்கு இல்ல, பேசிடுவாரு. மத்தவங்க கிட்ட வந்துட்டு கேட்டிருப்போம். பிரகாஷ் ப்ரோவோட இதுதான் இது. ஃபர்ஸ்ட் வரவங்க எல்லாம் சொல்லட்டும், எல்லாரும் வந்து பேச ஆமா வச்சுட்டு ஸ்பாயிலர் இல்லாம நல்லா சொல்லணும். வாயில அவங்க பேசுறவங்க எல்லாம் வந்து, ஏன்னா இன்னைக்குதான் டே 1. எந்த படம், அதாவது நீங்க ஆமா டிமாண்டி காலனி ஆகட்டும், ரகுதாத்தா ஆகட்டும், இல்ல வந்துட்டு வேற எந்த நீங்க தெலுங்கு படம் பார்த்திருந்தீங்களாலும் சரி, மலையாள படம் பார்த்திருந்தீங்கன்னா, ஹிந்தி ஸ்ரீ 2 வந்திருக்கு. வேதா அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு ஜான் ஆபரம் இது வந்திருக்கு. அது நீங்க ஆமா ஆமா. அதுவும் பார்த்துட்டேன் நான் பண்ணி நேத்து. அது எப்படிண்ணா இருக்கு? அத பத்தி ஏதாவது view? நேத்து பார்த்தேன் அந்த படத்தை. ஆம், அது ஓகே, அது நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அது மேபி நார்த் ஆடியன்ஸ்க்கு வந்து அது நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆஹ் ஓகே ஓகே. அது ஓகேன்னு தான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரையும். ஆம், அது சரி அது ஓகே. வந்து நார்மல் தான். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சரி ஏரியால வந்து தாழ்த்தப்படுறாங்க. அது ஒரு குரூப்பே வந்து இதுவாகுறாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் வெளியே வந்து மேல வரணும்னு நினைக்கிறா. அவளுக்கு ஒரு பொண்ணா வெளியே வந்து மேல வரணும்னு நினைக்கிறவங்க போது ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வராங்கன்றது தான் வந்து படத்தோட கதை. அவ்வளவுதான். சிம்பிள் பிளாட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே இருந்தது. ஓகே ஓகே. செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஒரு சில இது ரைட்டிங்னால வந்துட்டு நம்மளுக்கு பெருசா மேபி அது ஃபுல் அண்ட் அவங்க கல்ச்சர்ல இருக்கனால நம்மளுக்கு கனெக்ட் ஆகாம போயிருக்கு. அது நிறைய பேர் கனெக்ட் ஆகல. ஓகே ஓகே. சரி, வந்திருக்காங்க ஸ்பீக்கர்ல வந்திருக்கவங்க வந்து இன்னைக்கு வந்த படத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன, ரிவ்யூஸ், ஸ்பாய்லர் இல்லாம வந்து நீங்க பேசலாம். சரி இப்போ நேத்தெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி கங்குவா ட்ரெய்லரை வந்து அட்டாச் பண்ண போறோம் தங்கலான் கூட. நான் பார்த்தப்ப போடல. திருச்சி ஃபிலிம்ஸ்லயும் வந்து இல்ல, போடல கண்டென்ட் நாட் அட்டாச்டுன்னு போடல போடல போட்டிருந்தாங்க. போடல. ஏன்னா 2 நாள் முன்னாடி ரிலீவ் பண்ணிட்டு அட்டாச் பண்ணலன்னா அப்படி. நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து நுணக்குழி பாக்குறப்ப பசுகா டீசர் போடுறாங்க. பசுகா டீசர் இன்னைக்கு காலையில வந்துச்சு. பசுகா டீசர் தியேட்டர்ல போட்டாங்க நுணக்குழி பாக்குறப்போ. தெரியல என்ன ரீசனுக்காக போடலன்னு தெரியல. பட் ஆனா இல்ல ரீசன் என்னன்னா ரெண்டும் ஒரே இது ப்ரொடியூசர் வேற இத்தனைக்கும். அப்படி இல்ல பண்ணி, ட்ரெய்லர் வந்து அந்த ஸ்கிரீன்ல பண்ண வேண்டிய முடிவு வந்துட்டு அந்த டியூப் தான், அந்த இதுதான் டிசைட் பண்ணணும். அதை அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே பட் இவங்க இவங்க படத்துக்கான ஒரு இது பண்ண முடியும். அது இது பண்ணி ஒரு சில தியேட்டர்ஸ் டு ஒரு ஏரியா டு ஏரியா, தியேட்டர் டு தியேட்டர் எல்லாம் மாறும் அந்த ட்ரைலர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுறது.
அது அது நம்ம டிபெண்ட்ஸ் தான். பட் ஆனா இது எங்கேயுமே ஸ்க்ரீன் பண்ணலன்றது தான் உண்மை. இன்னைக்கு பண்ணல எந்த ஒரு இதுவுமே. கங்குவா. சரி, ஓகே. வந்தவங்களை வந்து இன்னைக்கு இன்னைக்கு படம் ரிலீஸ் பத்தி பேச சொல்லலாம். ஸ்பாய்லர் இல்லாம பேசலாங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி இன்னைக்கு நான் ரோஹிணியில் பார்த்தேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. என்ன படம் ப்ரோ? தங்கலான் தான். ஆமாம், தங்கலாந்துங்க தான் இது போனோம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இந்த மெயின் ஸ்க்ரீனை நான் இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குற சியானுக்காக தான் வந்தது. பட் சியானும் அந்த டீம் தங்கலான் டீமு ஃபுல்லாக சத்தியம் போயிட்டாங்க போல். நம்ம எடிட்டர் செல்வா மட்டும் நான் பார்த்தேன். அவர் பார்த்து பேசினேன் அவர்கிட்ட. எனக்கு ரொம்ப உண்மையிலேயே, அதாவது நீங்கள் ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கரில் இருக்கவங்க யாராச்சும் ரோஹிணியில் பார்த்தீங்களா ப்ரோ? இந்த மெயின் ஸ்க்ரீனில் தெரியல, யாரும் பார்க்கல போல. ஓகே பேசியிருப்பாங்க. சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலி அந்த ஒரு ரோஹிணி உண்மையிலே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் ஓவராலாக படம் சொல்கிறேன். ஒரு 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 எங்கேஜிங்காக இருந்துச்சு. அதாவது எந்த ஒரு இடத்துல பேசலை, ஃபோன் நோண்டலை, ஒரு எங்கேஜிங்காக ஒரு அப்படியே நம்ம அந்த அந்த ஒரு கதைக்குள்ளே அந்த அப்படியே நம்மளே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அதாவது இதுக்கு மேலே ஒரு 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 ஆக்டிங், ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் திருப்பியும் சியான் தான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. திருப்பியும் இதை விட பண்ணணும்னா கண்டிப்பாக சியான் தான் இந்த இதை அவர் தான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஒவ்வொரு கூஸ் மூமெண்ட்ஸு, ஒவ்வொரு சீனு, அது இப்போ எதுவும் ஸ்பாயில் பண்ணல நான். அவ்வளோ அந்த டைலாக்ஸ்லேருந்து அவ்வளோ கிளாப்ஸு, அவ்வளோ ஒரு எங்கே கத்தணும், எங்கே விசில் இது பண்ணணும், எங்கே இது பண்ணணும், கரெக்டாக அந்த அந்த வந்து இந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அவ்வளோ கரெக்டாக இது பண்ணியிருந்தாங்க. சும்மா தேவையில்லாத இடத்துல கத்தலை, கரெக்டான இடத்துல அந்த அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நான் இங்கே மெயினாக நான் வந்து எதுக்குன்னா பிரகாஷ் பிரதர் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஆக்சுவலி அவர் இது பார்த்தா 2.75 கொடுத்துருக்குறாரு. அவர் எதை வச்சுட்டு கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் இல்ல அவரு இல்ல ஆக்சுவலி இல்ல ப்ரோ. இல்ல அவரு பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம், கேளுங்கன்னு சொல்லுவாப்புல. அப்படி இல்ல இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் பேசுறப்ப சொன்னப்ப ஒரு சில இடங்கள் ஒர்க் ஆகலன்ற மாதிரி சொன்னாரு. அப்படின்ட்டு தான் சொன்னாரு. அதே மாதிரி டைலாக்ஸுமே சில இடத்துல அவருக்கு புரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. இல்லை எனக்கும் இங்கே ஆக்சுவலி நான் ரோஹிணியில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அது அந்த அந்த டைட்டில் கார்ட்லேருந்து அப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. இன்னும் அதாவது சில இடத்துல மட்டும், ஏன்னா அந்த பின்னாடி இருந்து கொஞ்சம் கத்துறது இது பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு கேட்கல. என் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அவங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. மற்றபடி ரொம்ப புரியல அப்படிலாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கரெக்டாக தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு என்ன பிரகாஷ் பிரதர் கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, அதாவது இது படத்தை தாண்டி இப்போ நம்ம இந்த படத்துக்கெல்லாம் ரிவ்யூலாம் நம்ம கொடுக்காம ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு படம்லாம் திருப்பிலாம் எடுக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் நடிப்பாங்களான்னு ஆக்டர்ஸ்லாம் வருவாங்களான்னு தெரில. ஸோ இந்த படத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ்லாம் போகணுமா வேணாமான்னு ஒரு இதை எது க்ரியேட் பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு பார்க்கட்டும். போயிட்டு தியேட்டரில் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரியாமே இது நல்லா டக்குன்னு நம்ம எதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்கன்னு தெரியல. இருந்தது ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ சின்ன ஒரு விஷயம் தான். இப்போ வந்து ரிவ்யூஸ்ன்றது வந்து அவங்க தனிப்பட்ட ஒரு கருத்து. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து மிக்ஸ்டா தான் வந்திருக்கு. நீங்களே அதை கேட்பீங்க. தங்கலான் பொறுத்தவரையும் வந்துட்டு ஒரு ஃபுல் பாசிட்டிவா வரல. அதுக்கான ரீசனும் வந்து பரணி சொன்ன மாதிரி வந்து ஆடியோ வந்து மெயினா நிறைய இடத்துல உங்களுக்கே வந்து நீங்க சொன்னீங்களே ஒரு சில இடத்துல வந்து இதுவாகுது அப்படின்னு. ஸோ அது வந்து அவங்க இன்னும் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய செட் வச்சு பண்ணும்போது லைவ் சவுண்டு வந்து போகாம ஒரு டப்பிங்ல பண்ணிருக்கலாம். இல்ல வந்து லைவ் சவுண்டே வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ரீசன்கள் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம ரேட்டிங்கே கொடுக்காம நம்ம வந்துட்டு இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம வந்து இப்ப சொல்லணும். ஓகேங்களா? இதே மாதிரிதான் விக்ரம்க்கு வந்து பல வருஷமா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் நடிச்ச எல்லா படத்துக்குமே வந்துட்டு விக்ரமோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு, விக்ரமோட இதுவும் நல்லா இருக்கு,
விக்ரமோட அவரோட உழைப்பு நல்லா இருக்குன்னு சொல்றாமே தவிர அவரோட படங்கள் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல கடைசியா வந்து எந்த படங்கள் பெருசா ஹிட் ஆச்சு அவருக்கு அதாவது அவர் ஸ்டாண்ட் அலோன் ஹீரோவா நடிச்சது. அதாவது நான் மல்டி ஸ்டார்டம் சொல்லல, அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க வந்து ஒரு ஃபேனா நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் அதுதான் இப்போ அந்த நீங்க சொன்ன படம் எல்லாமே அது கமர்ஷியலாவோ இல்லைன்னா ஒரு வேற மாதிரி ஒரு படம் வருவது. இப்போ இது இது அந்த மாதிரி படம் இல்ல. இது இல்ல நான் இது ஒரு அதுதான் உணவு. சொல்றேன் ப்ரோ. விக்ரம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆக்டர். அது எல்லா கைண்ட் ஆஃப் இதுவுமே வந்து பண்ணுவாரு எல்லா டைமும். இப்ப அடுத்த படம் வீரதீரசுரன் வந்துட்டு அது ஒரு கைண்ட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட் வந்து இருக்கும் அந்த படத்துல. அந்த மாதிரி அவர் ஒரு படத்துலயுமே வந்து அவர் டிஃப்ரெண்டா பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா பட் இது வந்து நீங்க வந்துட்டு அதுதான் சொல்றேன், எக்ஸ்பெரிமெண்டலா போகும்போது எல்லாருக்குமே அது சாட்டிஸ்ஃபை ஆகுமா கேட்டீங்கன்னா அதுதான் அது மட்டும் தான் வந்து இதுவாகுமே தவிர, நீங்க வந்து கமர்ஷியலா வந்த ஒரு படம் அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து நம்ம வந்து அங்க வந்து டிபேட் பண்ணலாம், அந்த இடத்துல வந்து பேசலாம். பட் ஆனா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டைப் ஆஃப் மூவி வந்து சில செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கும், சில செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஓகேவா இருக்கும், சில செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து செட் ஆகாது. இது நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. பிசி சென்டர்ல பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது ஒரு பாயிண்ட்டும் இருக்கு நிறைய இடத்துல. அதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு படத்தை வந்துட்டு விக்ரமோட அவரோட சியான் விக்ரமோட எஃபர்ட்டை வந்து யாராலையுமே, அதாவது அவர் 200% 300 கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து அவரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுத்திருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் அவர் தவிர்த்து வேற யாருமே அந்த ரோல்ல நினைச்சே பார்க்க முடியாது, பண்ணிருக்கவும் மாட்டாங்க. அதெல்லாமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஜிவியோட மியூசிக் செம்மையா இருக்கு, ரஞ்சித்தோட அந்த எப்படி சொல்றது இந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு கதையை வந்து எடுக்கணும்னு நினைச்ச ஒரு விதம், இது எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிப்போம். பட் ஆனா வந்து ஒரு ஆன் தி ஸ்கிரீன் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து எந்த மாதிரி ஃபீல் கொடுத்தது, அந்த வே ஆஃப் இது இருக்கா, நம்ம இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இங்க வராங்க தவிர யாருமே இந்த இடத்துல வந்து படம் நல்லா இல்லை அப்படின்றது சொல்லல. இல்ல நல்லா நானும் அப்படி சொல்லல. இல்ல இப்ப இந்த மாதிரி நம்ம இல்ல ப்ரோ, இப்ப ராயன் மென்ஷன் படமே பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து என்னடா இது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போலாமா, இல்ல இல்ல போறவங்க கூட தயக்கம் ஒரே படுற மாதிரி ஃபீல் நிமிஷம் ஆகுது. ஒரே நிமிஷம். இப்ப வந்து பிரகாஷ் ப்ரோக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னாரு, சும்மா ப்ரோவும் இப்ப சொன்னப்ப ஓகேன்ற மாதிரி தான் சொன்னாப்ல. ஆனா எனக்கு படம் ஒர்க் ஆச்சுன்னு நான் சொன்னேன். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் தான். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒர்க் ஆச்சு, அவங்க 2 பேத்துக்கும் ஒர்க் ஆகலைன்னா அவங்களுக்கு அந்த படம் அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளால வந்துட்டு இதை இல்ல ஏன் இல்ல இப்படி பண்றாங்க, இல்ல இல்ல இருங்க, அவங்க ஏன் அப்படி பண்றாங்க இதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் காலையில பார்த்துட்டு நான் வந்துட்டு இது படம் முடிச்சுட்டு நான் வந்து பிரகாஷ் ப்ரோக்கு தான் கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கால் பண்ணேன். அவர்கிட்ட கேட்டப்ப இல்ல வர்ணி எனக்கு இப்படிதான் சொன்னாப்ல. இல்ல நான் எனக்கு படம் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அப்ப அவங்க ஒப்பீனியன் அவங்களுது, நம்ம ஒப்பீனியன் நம்மளுது, அவ்வளவுதான். அதுக்காக நான் வந்து இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கன்றது ஓகே, இப்ப ஃபாலோ பண்ணலனாலும் ஓகே. இப்போ ராயன் படம் வந்தப்ப எனக்கு அவ்வளவா ஒர்க் ஆகல, இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஒருத்தவங்களுக்கு இப்ப சில பேர்த்துக்கு நிறைய, ஆனா ராயன் படம் நல்லா ஓடுச்சு. நிறைய பேர் வந்து ராயன் சில பேர் பார்த்துட்டு இன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அது சிம்பிள் ஒன்று சொல்லட்டுமா, போடும். ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட விமர்சனம் வந்துட்டு படத்தை பெரிய லெவல் பாதிக்காது. அதுக்கு காரணம் வந்து நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காலையில வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்துட்டு யாரு பார்த்தேன்னா யுஎஸ்ஏல தான் வந்து வேர்ல்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஷோ தாங்கலாம் 4 AM. நம்மளோட மார்னிங் பொறுத்தவரையும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அங்கதான் நடந்தது. அது முடிச்சுட்டு கிறிஸ்டோபர் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாரு. அவர் வந்துட்டு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்துட்டு அவருக்கு வந்து தங்கலான் வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து அவர் ட்வீட் போட்டிருந்தாரு. பட் அதுக்கான அந்த ட்வீட்டுக்கு நிறைய பேர் வந்து கோட் பண்ணி சந்திரமுகி 2 பிடிச்சுன்னு சொல்லியிருக்காரு, இவரு தங்கலான் பிடிக்கலன்னு சொன்னாரு அப்படின்றா சொன்னீங்க, பாத்திருப்பீங்க, அதுவும் பாத்திருப்பீங்க. இப்போ அவர் சந்திரமுகி 2 பிடிச்சிருக்குன்னு சொன்னனாலயும் வந்து அந்த படம் ஓடிடல. அதே மாதிரி அவர் தங்கலான் வந்து பிடிக்கலன்னு சொல்றதுனாலயும் இந்த படத்தோட இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதுதான் உண்மை. இதுதான் ஆக்சுவலா வந்துட்டு இப்ப இருக்கிற வந்து இப்படிதான் பாத்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன்லாம் வந்துட்டு நிறைய படம் இந்த டைம்ல ராயன்லாம் வந்து அவர்லாம் வந்து இந்த மாதிரிலாம் புகழவே இல்லை. ஆனா வந்து படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகிட்டு 100 crores தாண்டி போயிடுச்சு. அது அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட இது வந்து ஒரு படத்தை அஃபெக்ட் பண்ணாது. படம் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு 10ல வந்து ஒரு 8 பேருக்கு பிடிச்சிருச்சு, 2 பேருக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா அந்த படம் பிளாக் பஸ்டர் தான். 6 பேருக்கு பிடிச்சா கூட அது படம் பிளாக் பஸ்டர் தான். அதுக்கும் அந்த 5 கேட்டகரி கீழே வருது பாத்தீங்களா, 10ல 4 பேருக்கு தான் பிடிக்குது, இல்ல 3 பேருக்கு தான் பிடிக்குதுன்னும் போது அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து இதுவாகாது, போகாது.
சொல்லுங்க ப்ரோ, 2 பேர் கை தூக்கி இருக்கீங்க, பேசுங்க. இல்ல கந்தசாமி ப்ரோ ரொம்ப ப்ரோ நேரமா நான் பேசிட்டு இன்னும் இருக்காரு, படம் தோழி பார்க்கல, வைங்க. நாளைக்கு தான் பாக்குறேன். உங்களுக்கு அந்த படத்துல அந்த விஎஃப்எக்ஸ் பார்ட் பத்தி சொல்லியிருந்தாங்க ப்ரோ, அது எப்படி நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் பர்சனலா எனக்கு வந்து இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் சுத்தமா பிடிக்கல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். 3 இடத்துல 3 கேரக்டர்ஸ் இருக்கு விஎஃப்எக்ஸ்ல. ஒரு நிமிஷம் இருங்களேன். சிறுத்தை. ஆமா ஆமா விஎஃப்எக்ஸ் எனக்கு பர்சனலா பிடிக்கல ப்ரோ. 2-3 இடத்துல இருக்குது. விஎஃப்எக்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மிஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். சுமார் நான் உங்களுக்கு அதுதான் ப்ரோ, அந்த லியோலயே அந்த ஹைனஸுக்கு 6 month ஒர்க் பண்ணாங்க, அதுவே அந்த அவுட்புட் அதனாலதான் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கு அந்த மாதிரி பாசிட்டிவா எதுவும் இல்ல ப்ரோ, வரல. இது ட்ரெய்லர் வந்தப்பே நிறைய பேர் வந்து அந்த பாம்புக்கு வந்து விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து படம் அவுட்புட்ல வரப்போ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதனால நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாம இன்னொரு இடத்துலயும் விஎஃப்எக்ஸ் வருது, பட் எனக்கு அந்த 2 இடத்துலையுமே வந்து பிடிக்கல. ஏன்னா நான் எப்பயுமே ஒரு படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் நான் மெயினா பார்க்குற ஒரு ஆளு. அதை பத்தி தெரியுன்றதுனால சொல்றேன். அந்த லெவலுக்கு இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு இந்த படத்தோட இதுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் ஒரு டிராபேக்கா நான் பார்த்தேன். கந்தசாமி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப நேரமா கேட்டுக்கிறீங்க. ப்ரோ எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தான் ஒரு அட்வென்ச்சர் மூவி மாதிரி போணுச்சு. செகண்ட் ஹாஃப் தான் அந்த இது லைக் ஆக்சுவல் ஸ்டோரி, அந்த ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரு இடத்துல கூட மிக போரே அடிக்கல. இன்டர்வல் கிட்ட மட்டும் லைட்டா அந்த சண்டை வரும். ஸ்பாய்லர் இல்லை, நான் ஸ்பாய்லர் சொல்லல. இன்டர்வல் கிட்ட மட்டும் லைட்டா அந்த சண்டை வரும்ல, அது மட்டும் லைட்டா புரியல. என்ன டக்குன்னு கட் பண்ணி காமிச்சாங்கல்ல, அது மட்டும் ஒரு மாதிரி இருந்தது. ஆனா போக போக அந்த பேட்டர்ன் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓ இப்படிதான் கட் பண்ணி அந்த இதை லிங்க் பண்றாங்க போல அப்படின்னு. அதான் சொன்ன மாதிரி லைட்டா சிஜி நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 சீனு வந்து அந்த ஃபைட் சீன்லாம் வரும்போது அது பிலீவபிலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது. ஸோ அது வந்தோடனே அது சிஜி லைட்டா அந்த சீனோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஆனா முக்கியமான சீன்லாம் அது அதான் கனெக்ட் பண்ணிக்க முடியல. பட் கண்டிப்பா அது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மூவி ப்ரோ. இந்த ஹாலிவுட்லாம் அந்த அப்பகலிட்டியோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அட்வென்ச்சர் படம், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடா ஒரு அட்வென்ச்சர் மூவி மாதிரி எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க இது கண்டிப்பா ஒரு முக்கியமான படம் ப்ரோ. நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஓகே ப்ரோ. நான் ஆக்சுவலா ஒன்னு சொல்றேன். இந்த ஹிஸ்டரி படம் வந்து இங்கிலீஷ்ல நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இந்த டைப் ஆஃப் மூவிஸ் இங்கிலீஷ்ல நிறைய வந்திருக்குது. ஆனா எனக்கு இந்த ஜானர் வந்து இல்ல இந்த டைப் ஆஃப் மூவிஸ் நான் பெருசா வந்து பார்த்ததில்ல. ஏன்னா எனக்கு பெருசா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணது கிடையாது. இந்த படம் நான் வந்து விக்ரம், அந்த பிரேம்ஜித், இது விக்ரம் இவங்கெல்லாம் நடிச்சதுனால நான் வந்துட்டு போய் பார்த்தேன் மாளவிகா. ஆனா மாளவிகா வந்து வர சீன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் கூஸ் பம்ப்ஸ் அந்த லெவல்ல இருந்துச்சு எனக்குலாம். ஆனா இன்னொரு விஷயம், டைலாக்ஸ் புரியல, கை தட்டினதுனால எங்கெங்க தேவையோ அங்கங்கெல்லாம் கை தட்டினாங்க. அதனால ஒரு இடத்துல டைலாக்ஸ் புரியலன்னு ஹுசைன் ப்ரோ சொன்னாரு. நான் போன தேட்டர்ல ஒரு சீனு கூட கை தட்டல. ஏன்னா அது வந்து அது பிவிஆர் தேட்டருன்றதுனாலன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த சீனுக்குமே கை தட்டல. லாஸ்டா படம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர் கை தட்டினாங்க. எனக்கு அதனால இந்த கை தட்டாததுனால நான் நிம்மதியா படம் பார்த்தேன்னு சொல்லலாம். அது அந்த ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. டயலாக்ஸ் எனக்கு 1-2 இடத்துல புரியல. சப்டைட்டில் இருந்ததுனால மட்டும்தான் என்னால இந்த படத்தை முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அது ஒரு உண்மை. ஆனா ஆமா ப்ரோ. அப்புறம் இப்ப கட் பண்ணி அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கட் பண்ணி காட்டுறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் சில பேருக்கு புரியலன்னு சொன்னாங்க. ஆனா படம் வந்து ஒரு ஆன் தி ஹோலா அது என்ன கன்வே பண்ணுதோ அதுக்கு நமக்கு புரியுது. ஆன் தி ஹோலா லைக் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் வெளியே வருது. அந்த அதாவது நான் அந்த ஸ்டோரி நமக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆமா நான் கூட வந்து லூஸ் எண்ட்ஸ் வச்சிருவாங்களோன்னு பயந்தேன். பட் எல்லாம் கன்வே பண்ணிட்டாங்க கரெக்டா ஓரளவு. அதான் இல்ல ப்ரோ, இப்போ இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகாதுல, அதான மெயின் இது. இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகுமா செட் ஆகாதான்னு என்னால சொல்ல முடியல ப்ரோ. ஆனா வந்து இது பாக்குற ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்கு. ப்ரோ ஃபேமிலினா எப்படி சொல்றது, அந்த மாதிரி ஒரு வல்கர் சீன்லாம் எதுவும் இருக்காது. ஆமா, எனக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் வந்து பிளட் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் வல்கர் சீன் காண்டி சொல்ல. இப்ப ராயன்ல கூட வல்கர் சீன்ஸ் இருக்கு, ஆனால் படம் ஹிட் ஆச்சு. ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் மூமெண்ட். அந்த பாட்டுக்காண்டி ஹிட் ஆச்சு, உயிரே பாட்டுக்காண்டி.
அந்த இதுலயும் மாதிரி இதுல கமர்ஷியல் வந்து எலமெண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. இந்த படம் உண்மையிலேயே சொல்றேன் 100% புரிஞ்சு பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. அதான் நான் சொன்ன மாதிரி லைட்டா அந்த பிளட் ஷெட் இருக்கு. லைட்டா இல்ல ரொம்பவே இருக்கு. ஆனா அது அந்த ஒரு சீன்ல மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி எந்த சீன்லயும் ஃபீல் ஆகல. ஒரு சீன் ஆனா மட்டும் தான் ஃபீல் ஆச்சு. ஆனா சில படத்துல வந்து பிளட் ஷெட் டிஸ்டர்பிங்கா இருக்கும்ல, அது மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்காது இதுல. சோ அதான் நான் சொல்ல இல்ல வரேன். ப்ரோ, எனக்கு பிளட் வந்தாலே டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும். நீங்க வேற. இல்ல ப்ரோ, அது இல்ல காட்டுற இல்ல சில இது ஆக்சுவலா இருக்குல்ல. இது என்னன்னா படம் அதான் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்போ இது வந்து சில பேர் கேக்குறீங்க கமர்ஷியலா வந்து இது ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு. அது ஒருத்தர் எடுத்துக்கிறத பொறுத்து. இப்போ இப்போ வரையுமே படத்துக்கு மிக்ஸ்டா தான் வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லா சைட்லயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் மாறி எனக்கு எனக்கு சில பேருக்கு எனக்கு ஒரு இடத்துல புரியல அப்படி இப்படின்னு ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க. அது ஓவராலா வந்துட்டு இந்த படம் புரிஞ்சு பார்க்கணும்னு பரணி சொல்ற மாதிரி புரிஞ்சு எனக்கு புரிஞ்சு பாக்குறவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப உன்னிப்பா பார்த்தா பிடிக்கும். ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி சொல்றது டீகோட் பண்ணி தான் நம்ம அந்த படம் புரியணும், அப்படி பார்த்தாதான் நம்மளுக்கு அந்த படம் வந்து செட் ஆகும். அப்படின்னா கமர்ஷியலா அந்த படம் வந்து பெருசா பிளாக் பஸ்டர் பண்ணாது. உண்மையான விஷயம் அதுதான். நம்ம பார்த்தவொடனே அந்த படம் நம்மளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் செகண்ட் டைம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே வரும். இதுதான் வந்து ஒரு படத்துக்கான ஒரு 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 ஹிட் வந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயமே. நம்ம வந்து டிமாண்டி காலனி எப்படி ப்ரோ? தங்கரான் பத்தி பேசிட்டாரு. டிமாண்டி காலனி பேசலாம். பேசலாம், இது முடிச்சிடலாம் ப்ரோ. அதுதான் சொல்றேன். இது வந்து தங்கலான்ன்றது வந்துட்டு உண்மையா சொல்றேன் ரஞ்சித் வந்து இது ஸ்கிரிப்டிங்கா வந்து நீங்க யார வேணா வந்து நீங்களே உங்களுக்குள்ளே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து ஒரு ரைட்டிங்ல பார்க்கும்போது அப்படி அவரு அது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமா வந்து இருந்திருக்கலாம். அது கன்வே பண்ணணும் அப்படின்னு வரும்போது வந்து நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. விஎஃப்எக்ஸா வந்துட்டு அவங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் இது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணும். பட்ஜெட் கன்ஸ்டெயின் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே ஃபேக்டர்ல வந்துதான் அவங்க வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி. அதாவது ஸ்டோரி வந்து ஒரு தின் லைனா இருந்தா கூட ஸ்கிரீன் பிளே வந்துட்டு அவர் காட்டியிருப்பாரு நிறைய இடத்துல வந்து இப்ப கட் பண்ணி காட்டுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எப்படி சொல்றது அது நாங்க எதுவுமே ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு அது சொல்லல. மேபி வந்து ஒரு டே ஆர் டூ வந்து நம்ம டீட்டெயிலா பேசலாம். பட் சொல்றேன் ஒரு சீன் டூன்னு ஒரு சீன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுற அந்த விஷயம் வந்துட்டு அது அது அவங்க வந்து ரைட்டிங்ல வந்து பயங்கரமா இருந்திருக்கலாம். அது கன்வே பண்ண விதம் தான் வந்துட்டு இங்க நிறைய பேருக்கு வந்து அது செட் ஆகல. இப்ப அவங்களுக்கு வந்து லைவ் சவுண்ட் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதே வந்து நிறைய இடத்துல டிராபேக்கா அமைஞ்சது. காரணம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய பேர் பேசுறது வந்துட்டு அது ஒரு சில இடத்துல வந்து டைலாக்ஸ் பரணிக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு அவனே ஒரு பாயிண்ட்ல சொன்னான். சப்டைட்டில் போட்டாங்க. நான் அதிகமா சப்டைட்டில் பார்த்த தமிழ் படம் இதுதான் அப்படின்னு வந்து அவன் சொல்றான். இப்ப அந்த மாதிரி வந்து சப்டைட்டிலே இல்லாம பார்த்தவங்களுக்கு வந்துட்டு நிறைய அந்த டைலாக்ஸ் வந்துட்டு அது நம்மளுக்கு வந்து இப்போ ஓடிடியில் பாக்குறோம்னா ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி பார்க்கலாம். தியேட்டர்ல பார்க்கும்போது அதே மாதிரி இப்போ ஹுசேன் பஸ் சொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நிறைய பேர் கத்துறாங்க, இல்ல ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறாங்க. எது இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூடமே வந்து நம்மளுக்கு அந்த சவுண்ட் புரியாது, அந்த டைலாக் புரியாது. இந்த படத்தை ஒரு டைலாக்லயுமே வந்து அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. பரணி சொல்லுங்கண்ணா. அப்டேட்லாம் சொல்லி முடிச்சாச்சா? டைரக்டா தங்கலானுக்கு போயாச்சு. டைரக்டா போயாச்சா? இவ்வளவுதான் வந்தோடனே 2-3 பேர் கேட்டாங்க. இப்ப கமெண்ட்டும் பண்ணிருக்காங்க. ரைட்டு, சரி ரைட்டு. ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்லி முடிச்சிட்டோம். ஒரே ஒரு சஜஷன் மட்டும் சொல்லிட்டுமா ப்ரோ? சொல்லுங்க. தங்கலான்ல இருந்து சொல்லுங்க. ஸ்பாயிலர்லாம் எனக்கு படம் ஓகே தான். இல்ல நான் அதுதான் சொல்றேன். ஸ்பாயிலர் நான் சொல்லவே மாட்டேன். நான் ரிவ்யூவே வந்து சொல்ல. நான் என்னன்னா எனக்கு தங்கலான் ஓகே தான் ப்ரோ. எனக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணங்காட்டி இது கொஞ்சம் கம்மியாக தெரியுதோ இல்லையோ, பட் எனக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, டீசெண்டாக வாட்ச் தான். பட் எனக்கு என்னன்னா இந்த டைலாக்ஸ் வந்து அந்த லாங்குவேஜில் புரியுறது எனக்கு பாதி புரியல ப்ரோ. எனக்கு சேம் கங்கோவா ட்ரெய்லரில் இருந்த மாதிரியே தான் இருக்கு. மேபி இதுலேருந்து கங்கோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடிஞ்சா என்னோட சைட்லேருந்து சஜஷன் வந்து கங்குவாக்கு நான் சொல்றேன். கங்கலான்லேருந்து பாதி டைலாக் புரியல ப்ரோ. இந்த பாயிண்ட் நானும் வந்து படம் முடிஞ்சவனே அதான் யோசிச்சேன். எனக்கு முதல் படம் வந்து என்னன்னா நம்மளுக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம டைலாக் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. என்ன சொல்றாங்க நம்மளுக்கு புரியல. அதனால வந்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு இது கங்கா தெரிஞ்சு இதுவும் பயமா இருக்கு. எனக்கு இது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு டைலாக் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகலைன்னா அது நம்மளுக்கு அந்த சீனே நம்மளுக்கு கன்வே ஆகாது.
ஸோ இந்த படத்துல இருந்து கங்குவா டீம் ஏதாச்சும் டைலாக்ஸ்ல வந்து ஏதோ ஒர்க் பண்ணா பரவாயில்ல. இதுதான் ப்ரோ. இன்னொரு விஷயம் வந்து நான் இந்த ஓகே படத்துல ஒரு மேஜரா பார்த்தேன். அது ஆக்சுவலா அது சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு இந்த படத்துல பிடிக்காத ஒரே சீன்னா அது ஒரு சீன் தான் வந்து நான் சொல்வேன். படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சீன் இருக்கும். எப்படி சொல்றது, அவர் ரஞ்சித்தோட எல்லா படத்துலயும் வந்து அந்த அந்த இது வச்சிருவாங்க. அது விக்ரம் சில்வர் நல்லா சாப்பிட்டு அப்பதான் நீங்க வந்து தெம்பா சக்தியோட போய் நீங்க வேலை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 அனிமல் வேட்டையாடுவாங்க. அது என்னன்றத நான் வந்து படம் பார்த்தவங்களுக்கு அதை வைக்காம இருந்திருக்கலாம். அதை வந்து ஏன் வந்து அது வந்து அவருடைய எல்லா படங்களையும் ரிப்பீட்டேட்டிவா வந்து அதை திரும்பி திரும்பி சொல்ல வராரு அப்படின்றது வந்து எனக்கு வந்து அது எனக்கு நான் பெரிய ரஞ்சித் ஃபேனா. பட் ஆனா இந்த ஒரு ஐடியாலஜி மட்டும் வந்து எனக்கு அவர் திரும்பி திரும்பி அதை சொல்றாரு அப்படின்றது வந்து எனக்கு வந்து பர்சனலாவே வந்து அது என் பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து எனக்கு செட் ஆகல. நிறைய பேருக்குமே அது சொன்னாங்க. பட் நான் சொல்லிடுறேன், ஒரு டைமுக்கு மேல அந்த இது போர் அடிச்சிருது ப்ரோ. அவர் இந்த கான்செப்ட் அவரோடது இல்ல அதுதான் இல்ல சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, இல்ல இப்போ என்னாச்சுன்னா, இப்போ இன்னைக்கு ஷோ போட்டதுக்கு அப்புறம் இந்த கிருத்திகா சினிமாஸ்ன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு தியேட்டர் ஓனரே அவரே வந்து போட்டிருக்காரு, படம் நல்லா இருக்கு ஆனா சப்டைட்டில் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரு கதறாரு இதுல வந்து. ஓகேங்களா, தங்கலான பத்தி பேசணும் அப்படின்னா நான் பரணி அப்டேட் சொல்லி முடிச்ச அப்புறம் பேசலாம் நினைச்சேன். பரவாயில்ல தான் சொல்லிடுவோம். இவ்வளவு தூரம் வந்தாச்சு அதை சொல்லிடுவோம். அப்படியே ஆமா ஒன்னேயோட தான். இப்போ தங்கலான பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என் பாயிண்ட சொல்லிடுறேன். ஓகேங்களா, படம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பாரஞ்சித் படம், விக்ரம், இந்த மாதிரி ஒரு பெரிய காம்பினேஷன். அது போக பார்த்தீங்கன்னா வந்து சார்பட்டா பரம்பரை மாதிரி ஒரு கல் கிளாசிக் மாதிரி ஒரு படம் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல தேட்டருக்குள்ள போறோம் நம்ம. அது ஏன்னா வந்து அவங்க ட்ரெயிலர்ல ஒரு கேஜிஎஃப் அதோட இதை வச்சு ஒரு பின்னணியில கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு உழைப்பு சுரண்டல் இருந்துச்சு, அதை எப்படி அதை போய் கண்டுபிடிக்கிறாங்க, அதை எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. கேஜிஎஃப் இவர் எப்போ என்ன பார்வையில் அணுக போறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. பிளஸ் வந்து பாரஞ்சித்தோட வழக்கமான அரசியல் இது எப்படி மிக்ஸ் ஆக போகுது, இந்த அரசியலும் ஒரு ஒரு வரலாற்று சம்பவமும் எப்படி வந்து மிக்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்தை நான் வந்து எதிர்பார்த்தது. அது போக வந்து நான் சமீபமா வந்து படத்து மேல ட்ரெயிலர் நல்ல ஹைப், போஸ்டர்ஸ்லாம் நல்ல வலுவான போஸ்டர், இப்படி நல்ல ஹைப் எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம தேட்டருக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். தேட்டருக்குள்ள போனோன்னா நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட்டோன்னே ரிவ்யூ போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே செம்மையா இருந்துச்சு, மேக்கிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. விக்ரமோட எஃபெக்ட், எஃபோர்ட், அப்புறமேட்டு வந்து மாளவிகா மோகன் போர்ஷன்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டிருப்பேன். ஏன் வந்து செகண்ட் ஹாஃப்ல நான் அப்படியே உட்காந்து அப்படின்னா, நீங்க வந்து கதையை வந்து எதை நோக்கி போறீங்க, கதை வந்து எதை பற்றின்னு வந்து உங்களுக்கு தெளிவு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப்ல இல்லை. அதாவது சார்பட்டா பரம்பரையில ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்று இருக்கும், எங்க ஆரம்பிக்கணும், எங்க இன்ட்ரோல் பேக் விடணும், எங்க படத்தை முடிக்கணும் வரைக்கும் டோட்டலா ஒரு ஸ்கிரீன் பிளே ஃபுல் லேக் இல்லாம எங்கேயுமே எல்லாம் சூப்பரா போகும். பட் இதுல என்னன்னா திரும்ப அங்க ஒரு இது போய் திரும்ப ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு, ரிப்பீட்டடா சீன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, கதையோட போக்கு என்னன்னு தெரியல. அவங்க கதையோட கிளைமேக்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு என்னதுன்னு சொல்ல வராங்க. அந்த கதையை வந்து கிளைமேக்ஸ்ல சொல்றாங்க அப்படின்னா அந்த ப்ரெசென்ட் பண்ற விதமாச்சும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதை ரஷ்டா பண்ண மாதிரி இருந்துச்சு, சீக்கிரமா முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. தவிர ஏன் இப்படி இருந்துச்சு, ஏன் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறதோட தாண்டி இதே வந்து படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். எந்த இடத்துல அப்படின்னா டைலக்ட் நார்மலான டைலாக் பேச வச்சிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா நான் ரிவ்யூல சொன்ன மாதிரி தான், இங்கிலீஷ்ல அவன் பேசுறான், நம்ம சப்டைட்டில் இல்ல ஆனா இங்கிலீஷ் புரியுது. வேற தமிழ்ல தூய தமிழ் கூட சில இடத்துல பேசுறாங்க, அது நமக்கு புரியுது. ஏன்னா விக்ரம் தூய தமிழ்ல பேசுவார், அது ஒரு முணுமுணுத்தாலும் பேசினாலும் கூட எனக்கு அது புரியுது. ஆனா நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து நார்த்தார் காட்டுக்கிற ஒரு போர்ஷன் அதே பொருள் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலயே ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல டைலாக் வந்து எனக்கு எப்படின்னா ஏன் நார்மலா பேச வச்சிருக்கலாமே, ஏன் நீ அதாவது நீங்க ரியாலிட்டி க்ளோஸ் ரியாலிட்டி போறேன்னு சொல்லிட்டு நீங்க 1806 அவங்க எப்படி பேசணும் நமக்கு என்ன, நம்ம நார்மலா பேசாம இப்ப பாகுபலியே பாருங்களேன். பாகுபலி எந்த காலத்துக்கு கதை வரலாற்று கதை, ஆனா தமிழ் சாதா தமிழ்ல பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த சிவுடு போர்ஷன்லாம் ரொம்ப தூய தமிழ்ல பேச வச்சிருக்க மாட்டாங்க. இருங்க நான் சொல்லிடுறேன் வரேன். இது இப்ப இதுக்கு அடுத்தது வரேன் நான் அதுக்கும். இப்ப இந்த படம் ரியாலிட்டின்னு சொல்லுவீங்களா ஃபேண்டசின்னு வருவீங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து ரியாலிட்டி அப்படின்னா உண்மை சம்பவம் அப்படின்னா நீ உண்மை சம்பவத்துல இந்த அந்த ரியாலிசம்லாம் இருந்துச்சா, மேஜிக்கல் ரியாலிசம் இருந்துச்சா, இது மாதிரி போடுச்சா வந்துச்சாங்கிறலாம் எங்க வரலாற்று புனைவுல எங்க இருக்கு? வரலாற்று தானே இது, வரலாற்று புனைவுல எங்க இருக்கு அதெல்லாம்? ஓகேங்களா, அப்ப அது ஃபேண்டசி முழுக்க ஒதுக்கிற முடியாது. இது உண்மையாலே இதுக்கு நிஜத்துல நடந்த சம்பவமா இது வரலாற்று கதைங்கிறப்ப நீங்க வரலாற்று பாரஞ்சி சொல்லிட்டாரு அப்படின்னா அது எந்த இடத்துல சொல்றாங்க, உங்களுக்கு முழுமையான புரிதல் அங்க இருக்காங்கிறத எனக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஓகேங்களா, பட் என்னன்னா சொல்ல போனா இது படத்துல இப்படி செகண்ட் ஹாஃப்ல எனக்கு என்ன குறை அப்படின்னு நான் சொல்ல போனா அதுக்கு நான் ஸ்பாயிலர் சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சீன் பை சீன் சொல்லி நான் சொல்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். அடுத்தது வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால நான் என்ன சொன்னன்றது உங்களுக்கு அது புரியலையா? அதான் சொல்றேன், இல்ல நான் கேட்க பசியில இருப்பாங்க, அப்போ வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடுவாங்க. அதுதான் இல்ல அதெல்லாம் புரியுது அது இப்ப கேட்டேன். அதுல அடுத்து அதுக்கு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் நடுவில் சொல்லி முடிச்சிடறேன் இந்த ரிவ்யூவை டோட்டலாவே இந்த படத்தை பத்தி.
இந்த கடைசி 15 நிமிஷம் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு ஸ்டோரினா, அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏழு அதுக்கான அது ப்ரெசென்ட் பண்றது தான் பார்த்து பக்காவா போகணும். அதோட போட ரூட் இருக்குல்ல, அந்த ரூட் வந்து கரெக்டா போயிருக்கணும். அவங்க கடைசியா ரொம்ப ரஷ்டா போன மாதிரி இருந்துச்சு. அதுதான் மொத்தத்துல இந்த படத்தை திரும்ப சொல்றேன்னா, விக்ரம் வந்து என்னதான் உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவர் ஒவ்வொரு டேரக்டரும் வந்து ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த இதுலயும் வந்து எனக்கு வந்து என்னன்னா, விக்ரமோட உழைப்புக்கேற்ற கதை, ஆனா உழைப்புக்கேற்ற ஸ்கிரீன் பிளே இல்லைன்னு தான் என்னுடைய பாயிண்ட். ஓகேங்களா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருக்கும்பாங்களேன், ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி ஒரு வேட்டை, அந்த தேடுதல் வேட்டை போகுது. அந்த வேட்டைக்கு அதுக்கேற்ற மாதிரி விசுவல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாப்ல. அதே மாதிரி நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு மாளவிகா மோகன் பர்சன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்துல வந்து அவங்க வர சீன்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அப்பா என்னமோ எடுத்திருக்கான் சூப்பரா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, மேக்கிங்கா இருக்கு. அப்ப என்ன விஎஃப்எக்ஸ் எனக்கு அடுத்த சைட்லைன் பண்ணிட்டேன். ஏன்னா விஎஃப்எக்ஸ் குறையெல்லாம் நான் விட்டுட்டேன். அந்த பாம்பெல்லாம் நான் பார்க்கல, விஎஃப்எக்ஸ் அந்த மேட்ருக்கே போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல அந்த அளவுக்கு அந்த பார்க்காத அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாப்ல அப்படி எனக்கு எதுவுமே இல்லைங்கிறனால தான் என்னோட ரிவ்யூ சொல்லியிருக்கேன். அப்படி இதுதான் என் பாயிண்ட் படத்துல. ஆனா படம் எனக்கு இன்னும் சொல்றேன், நல்லா இருக்க படம், சூப்பரா வந்திருக்க வேண்டிய படம். இவங்க அந்த பேசியே கெடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். சூப்பரா வந்திருக்க வேண்டிய படம். அதை பேசாம ஏன் இதை நார்மலா பேசின என்ன, அதே மாதிரி நார்மல் இந்த லைவ் சிங்லாம் விட்டுட்டு நார்மல் டப்பிங் பேசியிருந்தா என்ன கிளியரா இருந்திருக்குமே. அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பசுபதி கேரக்டர் நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனா ஒரு கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்தி இருந்திருக்கலாம். அவரோட கேரக்டரோட ஆர்க் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்டா இருந்திருக்கலாங்கிறதா என்னோட பாயிண்ட். இது மாதிரி சில கேட்ட அதே மாதிரி விக்ரம் வந்து அந்த மெட்ராஸ் ஜானிக்கெல்லாம் அப்படி இப்படி ஆகா ஓகன்னாரு ஆடியோ லான்ச்சில். பட் அவர் நார்மலா தான் இருந்துச்சு, பெரிய லெவல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு ஒரு 4 பேர் இந்த படத்துல. விக்ரம் முழு உழைப்பு, அடுத்தது வந்து மாளவிகா மோகன் சர்ப்ரைசிங் ஆக்டிங், அப்புறம் வந்து பார்வதி மேனன். அவங்க ஏற்கனவே தெரியும் நமக்கு, அவங்க வந்து எந்த அளவுக்கு நல்லா அடிப்பாங்கன்னு தெரியும், அவங்களுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா 2 பேர்த்து கம்பேர் பண்ண மாளவிகா மோகனுக்கே நல்ல ரோல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா க்ளோஸ் அப்ல ஷார்ட் இல்லை, ஃபேஸ் வேல்யூ இல்லைனாலும் அந்த சீன்ஸ் அவங்களோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு படத்துல. இதுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என் பாயிண்ட். அப்புறம் மெயினா 4வது ஆளை விட்டுட்டேன். இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ ஜிவி பிரகாஷ் மியூசிக். அதான் ப்ரோ இப்ப சொல்ல ஒண்ணுமே சொல்ல வரலையே நீங்க. அதான் சொல்றேன். இந்த அதான் 4 பேர் சொன்னல, 3 பேர் தான் சொல்லி முடிச்சேன், 4வது பேர் சொல்லல. 4வது ஆள் இவரு தான், ஜிவி பிரகாஷ். அந்த டைட்டில் கார்டு நீலம் ப்ரொடெக்ஷன் வர ஆரம்பிச்சு, அங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஜிவின்னு பேர் வரும்போது ஜிவி பிரகாஷ்னு, அப்ப அங்க டப்புன்னு ஒரு பிஜிஎம் டக்குன்னு மாறும். அதாவது யுவன் சங்கர் ராஜா அந்த வேலை செய்வாரு, இளையராஜா அந்த வேலை செய்வார். அவங்க பேர் வரும்போது அடிஷனலா ஒரு பிஜிஎம் சேர்ப்பாங்க. ஹாரிஜிராஜ் அந்த வேலையை அப்பப்போ செய்வார். அது மாதிரி ஜிவி பிரகாஷ் சூப்பர். அவர் பேர் வரப்போ செம்மையா ஆரம்பிச்சார். படத்தோட வந்து மிகப்பெரிய பிளஸ் வந்து ஜிவி பிரகாஷ் செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். அவரு எனக்கு என்னன்னா, விக்ரம் வந்து பயங்கரமா உழைக்கிறார் ஒவ்வொரு படத்துக்கும். அவருக்கு ஏற்ற இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் இன்னும் நான் நீட்ல சொல்லணும்னா ஒரு நாள் 2 நாள் ஆகும். நம்ம இந்த படத்தை படி சீன் பை சீனா சொல்லி நம்ம சொல்ற மாதிரி இருக்கும், அதாவது சொல்லலை. சரி, மற்றவங்க பேசி முடிக்கிட்டு மிச்சத்தை நான் அப்படியே பொறுமையா வரேன். மாவீரன் ப்ரோ என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. நம்ம என்னன்னா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி பேசுறோமோ அதே மாதிரி மற்றவங்களையும் கொஞ்சம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி சில விஷயங்கள் செய்யணும். தியேட்டர்ல ஆடியன்ஸ் சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் திணிக்க கூடாதுங்கிறது ஒன்று இருக்கு. அதாவது சும்மா போற வழியில நான் ஐயர் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிக்கிறது. அப்புறமேட்டு வந்து அந்த வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறது வேற, ஆனா வர்ண பிரிவை எதிர்க்கிறது வேற. ஆனா இது மாதிரி டார்கெட்டடா பண்ணுறது வந்து ரிப்பீட்டடா கொஞ்சம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நீங்க புத்தர் சிலையை காமிங்கிறது குறியீடு, அது மாதிரி ஒவ்வொரு குறியீடுமே வந்து நீங்க எப்படி வரலாறு தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா ரிப்பீட்டடா எந்த படம் எடுத்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன், அப்படிதான் வருவேங்கிற மாதிரி இருந்ததும் ரிவ்யூ போட்டிருக்கோம். இதுதான் இது விஷயம். அதே மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் பெரும்பாலும் சொல்றது இதுதான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ரிப்பீட்டடா இருந்துச்சு சில சீன்ஸுங்கிறது. இந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட்டும் இருக்கு. ஓகேங்களா, பாசிட்டிவ் ரிப்போர்ட் சில பேர் இந்த படத்தை ஏன் குறை சொல்லணும், நீங்க இந்த படத்தை ஏன் வந்து தமிழ் சினிமால நல்ல படம் எடுக்க விட மாட்டீங்களான்னு கேட்டால், நாங்களும் நல்ல படம் எடுக்கணும்னு தான் இந்த வேல்யூவே சொல்றோம். ஓகேங்களா, நீங்க ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் உழைப்ப போட்டு செகண்ட் ஹாஃப் போட மாட்டேன்னா அது என்ன அர்த்தம்னு தெரியல. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் குறைகள் இருந்தாலும், படத்துல செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே இருந்தாலும், ஸ்கிரீன் பிளே சொதப்பல் இருந்தாலும், ரிப்பீட்டடா இருந்தாலும், சில திணிக்கப்பட்டது விஷயங்கள் இருந்தாலும் நான் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். நீங்க ஒரே கதையை நான் ட்ரை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு. சரிங்களா, இன்னொன்னு அது 1800 அந்த சமயத்துல நடக்கிற கதைன்ற ஒரே கதையில எடுக்கணும்னு நினைச்சதுக்கே வந்து நிஜமா பாராட்டணும். ஒரே கதையை வச்சு 2-3 கதை எடுக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப இப்ப சமீபமா வந்து ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. இல்ல இப்ப நம்ம சொன்னா சில விஷயம் ஸ்பாயிலர் இருக்குன்னு நம்ம நீங்க தவிர்க்கணும். இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். இப்ப என் கிரெடிட்ஸ்ல அவங்க போடுறாங்கல்ல சீக்வன்ஸ்லாம், ஓகேங்களா, ஆனா படத்துல அதெல்லாம் வைக்கல. இந்த படத்துல வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல ஷார்ட் மாதிரி வச்சிருக்காங்க தவிர இதெல்லாம் வந்து அவங்க அது மாதிரியே கொஞ்சம் ஃபுல் பிளேஜா ஒரிஜினலாவே எடுத்துருக்கலாமே. கதையே அதுதான் ப்ரோ. அதாவது இது எப்படின்னா 1800 அந்த சமயத்துல வந்து நம்ம இங்கே மிராஸ்தார் அவங்க கீழே ஒர்க் பண்ண அந்த மாதிரியான இந்த பழங்குடியின மக்கள் வந்து நீங்க அந்த 1800 சமயத்துல தான் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கோலார் தங்கச்சுரங்கத்தை வந்து நோண்டுறதுக்கு ஆள் கூப்பிடும் போது யாருமே வரல. அங்க கர்நாடகாவிலையும் சரி அங்கே அப்போ வந்து தலித் மக்கள் தான் வந்து கூப்பிட்டு போய் வேலை செஞ்சதான் வரலாறு இருக்கு. அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இங்கேயே நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சு நமக்கு என்ன இருக்கு அப்படின்றது தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த லைவ் சவுண்ட் அது நிறைய புரியல தான். ஆனா அந்த ட்ரை பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான்.
இல்ல ட்ரை மட்டும் இல்ல பண்ணியிருக்கிறேன். இல்ல அதுதான் சொல்றேன். அந்த ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அது இன்னும் நிறைய விஷயங்கள் நானே இன்னொரு வாட்டி பார்த்தாதான் எனக்கு சில விஷயங்கள் எனக்கும் அப்படிதான். நீங்க சொல்றது உண்மைதான் அது. ஆனா அந்த சமயத்துல பேசுற மொழிகள் அப்படிதான், அந்த அளவுக்கு தான் ப்ரோ இருக்கும் நமக்கு. ஏன்னா இவங்க டப்பிங் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்டிருக்குமே தவிர, மற்றபடி என்னால வந்து அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓகே, ப்ரோ விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆச்சா ப்ரோ உனக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த வேகத்துல விஎஃப்எக்ஸ் குறையெல்லாம் தெரியலங்க பெருசா. செகண்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு விஎஃப்எக்ஸ் அந்த அளவுக்கு கண்ணில் தெரிஞ்சுக்கல. இல்ல செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்கன்னா இருங்களேன் ஒரு நிமிஷம். எனக்கு சுத்தமா விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆகல. மெயினா அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல சுத்தமா ஒர்க் ஆகல. பர்னி ப்ரோ நீங்க எழுதி வச்சிருக்கீங்க விஎஃப்எக்ஸ் பத்தி. என்ன ப்ரோ? ஒரு விஎஃப்எக்ஸ் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்றீங்க. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்து நான் படிச்சது விஎஃப்எக்ஸ் தான், அதனால சொன்னேன். அதுக்காக நீங்க பண்ண விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் காட்டுங்கன்னு சொல்லாதீங்க. நான் அப்படி சொல்லல ப்ரோ. விஎஃப்எக்ஸ் பத்தி பேசும்போது மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஏதோ படிக்கிறீங்களே, எழுதிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ, நான் யோசிக்கிறேன் ப்ரோ, எந்த இடத்துல எந்த சீக்வன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு விஎஃப்எக்ஸ் அது யோசிச்சேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு, பரணிக்கு வந்து இந்த படம் எல்லாம் பிடிச்சி, விஎஃப்எக்ஸ் மட்டும் பிடிக்கல. நான் அதே மாதிரி சுகுமார் ப்ரோக்கு ஒரு இடம் 2 இடம் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு விஎஃப்எக்ஸ் கலைஞரா பரணிக்கு விஎஃப்எக்ஸ் பிடிக்கல, அவ்வளவுதான். சிம்பிளா 2 படம் மட்டும் பத்தி பேசுறீங்களே, 3வது படம் பத்தி பேச மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த 3வது படத்தை பார்த்தது நீங்க தாங்க. 3வது படத்தை பார்த்த ஒரே இந்த இதுல ஸ்பீக்கர்ல உள்ள நீங்க ஒரே நியூஸ் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க ப்ரோ. ஹெச்வினோத் அவரே அக்செப்ட் பண்ணிட்டாரு ப்ரோ, 69 பண்றாருன்னு அவரே சொல்லிட்டாரு. ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருக்காராம். இப்பதான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் 69ல இருந்து அபிஷியலா ஒரு வார்த்தை வாயில வந்திருக்கு. அதுவும் அது பொலிட்டிக்கல் ஃபிலிம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பிரகாஷ் ப்ரோ, ஒரு சின்ன டவுட்டுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. டிமாண்டி காலனில இன்டர்வலுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மிஸ் ஆனதா தோணுது ப்ரோ? இல்ல என்ன பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பீக் ஆயிருக்குன்னு தோணுது? இல்ல அவங்க வந்து எப்படி சொல்றது, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ளதை ரிப்பீட்டடா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த சைனீஸ் மாங்க் சீக்வன்ஸ் வந்து லெங்தா போன மாதிரி இருந்துச்சு. இந்த 3 நான் சொல்லிடுறேன் ப்ரோ, பார்த்தவங்களுக்காக சொல்றேன். வவ்வால் தான் ப்ரோ எனக்கு பிரச்சனை, வேற எதுவும் இல்ல ப்ரோ. வவ்வால் பிரச்சனைட்டாரு ஒரே வார்த்தையில. பார்த்தவங்களுக்கு மட்டும் புரியும் ஏன்ட்டு. நீங்க இப்ப கேட்டது உங்களுக்கும் அதான் ஆன்சர். அதுக்கு மேல சொல்லாதீங்க, நான் விட்டுருங்க. அவ்வளவுதான். இல்ல நம்ம நிறைய விஷயங்களை உடைக்க வேணாம். படம் பாக்கணும், ஒரு நாள் 4 நாள் 2 நாள் பாக்கணும். இல்ல வவ்வால்ன்றது காமனா சொல்லிட்டேன். அது படத்துல நீங்க வந்து பாக்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் அதுதான் எனக்கு பிரச்சனையா இருந்தது. ஆமா, நீங்க டீசர்ல பாத்திருப்பீங்க. டீசர்ல சீக்வன்ஸ் நிறைய பாத்திருப்பீங்க. அதுதான். இப்போ ஒருத்தர் விஎஃப்எக்ஸ் பத்தி கேட்டாரு, அதனால சொல்றேன். சேம் ப்ரொடியூசர்ன்றதால இந்த படத்துலயாவது 30% தான் விஎஃப்எக்ஸ். பின்னாடி ஒரு படம் 2 மாசத்துல முழுக்க விஎஃப்எக்ஸ் நம்பி வந்து சேம் கம்பெனியா ப்ரோ? ஸ்டுடியோ கிரீன் ப்ரோ. படத்தோட வந்து நானா தெரியும், பட் ஆனா விஎஃப்எக்ஸ் கம்பெனி வேறயான்னு தெரியல. என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணுதான், நான் இப்ப ட்ரைலர்ல பார்த்த வரைக்கும் சொல்றேன். ட்ரைலர்ல வந்து கங்குவா விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருக்குங்க. நீங்க அந்த போட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு டால்பினா ஷார்க் ஒன்னு வரும்ல, அதெல்லாம் மைனூட் இது. ஆனா நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. ட்ரைலர்ல பார்த்த வரைக்கும் சொல்றேன். ட்ரைலர்லயே தங்கலன் வந்து முதல்ல இல்ல, நான் சொல்றது இந்த சீக்வன்ஸ் சொல்றேன். அந்த போட் சீக்வன்ஸ் வருது இல்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒரு தாவர மாதிரி ஜம்ப் பண்ற மாதிரி சீன்ல கீழே சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷார்க் ஒன்று அப்படியே வரும். அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா போட் சீக்வன்ஸ்லாம் செட்டு போட்டு எடுத்தது, அதை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்ப்போம் நம்ம அது படம் வரும்போது. விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லைன்னா விஎஃப்எக்ஸ் நல்லா அப்ப பேசிக்கிறோம். இப்போதைக்கு அது ஏன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ் கமர்ஷியலா தானே பாக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம அதனால அது எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உழைப்பு போட்டிருக்கிறாங்க. பார்ப்போம், அப்போ வரும்போது தெரிஞ்சு பார்த்துன்னு சொல்லிடுவோம். இல்ல ப்ரோ, எல்லாத்துக்கும் என்ன காரணா ஞானவேல் ராஜா தனஞ்சயன் கொடுத்த உறுப்புக்கு தான் எல்லாரும் இப்போ கோவப்பட்டாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் கங்குவா ட்ரெய்லர் பாக்குறப்ப நீங்க உங்களுக்கு தூய தமிழ் புரிஞ்சதுன்னு நீங்கல்ல, எனக்கு கங்குவா ட்ரெய்லர்ல உள்ள டைலாகே புரியல ப்ரோ. அதுவே இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. எனக்கு தூய தமிழ் நீங்க நிறைய படிப்பீங்கன்றதுனால உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கு போல. பட் எனக்கு அந்த படத்தை நான் இங்கிலீஷ் நிறைய பேர் போடுற நாளைக்கு தான் மாத்துவாங்களா ப்ரோ? ஏன்னா நிறைய பேர் போட்டாங்க. இப்ப அதுல ஏதாவது
இப்போ நிறைய பேர் போட்டாங்களே, நாளைக்கு ஏதாவது மாத்துவாங்களான்னு கேட்டேன். என்னத்த தங்கலாம்லையா? தங்கலாம்ல ஏதாவது அது நீங்க சென்சார் சொல்ற ஒரு மாத்த முடியாது. சென்சார் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் டக்குனு அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியாதுங்க. அது மாத்தினா அது ஒரு வாரம் ஆகும். அதெல்லாம் மாத்த மாட்டாங்க, இப்படியே விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இது அவ்வளவுதான். இதான் ஃபைனல் அவுட்புட். பிரகாஷ் ப்ரோ, நீங்க வந்து இப்ப சொன்னீங்க, நீங்க சொன்னது ஆனா முரட்டு அப்படின்னு எனக்கு பிரகாஷ் ப்ரோ, நான் விக்ரம்லாம் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் யோசிச்சேன் ப்ரோ. ஆனா தியேட்டர்ல ரொம்ப சிரிச்சேன் நான். அந்த பசுபதி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சிரிச்சேன். ஆனா நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் ஆமா அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு இப்ப யோசிச்சேன். ஆனா அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது சிரிப்பு தாங்க முடியல அவரு வரும்போதெல்லாம். இல்ல அதான் நான் சொல்றேன். அதுதான் நீங்க வந்து அவருக்கு போர்ஷன் மட்டும் இல்ல, ஆனா ரெகுலராகவே வந்து இது வந்து யோசிச்சு பார்த்தா நீங்க மட்டும் டார்கெட் அப்படி இது பண்ணலாமாங்கிற மாதிரி இருந்துச்சு. கேட்டா அது உண்மையில நடந்த சம்பவம் தானே அப்படிம்பாங்க. உண்மையில நடந்தது தானாலுமே ரிப்பீட்டடா பண்றப்ப ஒரு மாதிரி இருக்கும் ஆடியன்ஸுக்கு. இங்கே தேவைங்க அப்படிதான் இருந்துச்சு. 2 பேர் 2 இடத்துல சிரிச்சாலும் அப்படி இருந்துச்சு. சரி ரைட் ஓகே. அது பேசினா 2 பால் ஆகட்டும். அப்படி பார்த்தா சங்கரே அப்படிதானே பண்ணிட்டு இருக்காரு. அவர் படத்துல நிறைய படத்துல ஒரு குரூப் லைட்டா அது மாதிரி சீண்டி தான் போவாரு. இந்தியன் 2 முதல் கொண்டு இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இல்லங்க சங்கரே அப்படி பண்ற. ஒரு நிமிஷம் சங்கர் இப்ப அந்த படத்துல இப்படி பண்ற, இந்த படத்துல இப்படி பண்ற, அந்த படத்துல இப்படி பண்ற, ஒவ்வொரு படத்தையும் இப்படி பண்றாருன்னு சொல்றோம். சங்கர் அப்ப சங்கர் தப்பான ஆளு, அப்படி தப்பான மைண்ட்ல இருக்கனால அப்படி சொல்றாருன்னு சொல்றோம். ஆனா இப்ப நம்ம பாரஞ்சிட்டு அப்படி கிடையாது. பாரஞ்சி தெளிவான அரசியல் பேசுறாருல அவரு. அப்ப பாரஞ்சி தெளிவான அரசியல் பேசுற, தெளிவான பார்வையில் இருக்கிறாங்க. அப்ப பாரஞ்சிட்டு அந்த தப்பைய பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். தப்புன்னு கூட நம்ம சொல்லலாத. அது வந்து ரிப்பீட்டடா இருக்கும்போது நமக்கே இப்ப அதாவது ரொம்ப டார்கெட்டடா அடிக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி போயிருது. அது எப்படின்னா நம்ம ஒருத்தவங்க மேல கோவம், அந்த கோவப்படுற இடத்துல நம்ம வந்து அது கோவப்படுற இடத்துல நம்ம மாறுற மாதிரி இல்ல ப்ரோ. இப்போ சிவா படம் இப்படிதான் இருக்கும்னு எல்லாரும் தெரியும். ரஞ்சித் படம் இப்படிதான் இருக்கும்னு எல்லாரும் தெரியும். தெரிஞ்சன உள்ள போறாங்க. நம்ம போறது தெரிஞ்சு போச்சுல, ரஞ்சித் படம் இப்படிதான் இருக்கும். நம்ம அது மைண்ட் எல்லாம் போக முடியும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம 4 பஞ்சு டைலாக்கு 4 மாசத்துக்கு பார்க்க முடியாதுல்ல. ரஞ்சித் படம் இப்படிதான் இருக்கும் எல்லாரும் மைண்ட்ல செட்டில் தானே போறாங்க உள்ள போக சொல்லுவேன். அவரு இப்படிதான் படம் இருப்பா எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஏத்த மாதிரி எடுக்கிறாரு, அவ்வளவுதான். எனக்கிட்ட தப்பு இல்லை. இல்ல ப்ரோ, இதே அரசியல் எல்லாம் பேசினா அது போர் அடிச்சிடும். அவரு பிரகாஷ் ப்ரோ என்ன சொல்ல வர்றாருன்னா, சமத்துவம் பேசுற ஒருத்தரை மட்டும் ஏன் எதிரியா பாக்குறாருன்னு சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான். இல்ல அந்த அரசியல்கள் நான் போக விரும்பல. இல்ல அது விட்டுலாம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து நான் நுணக்குழி பேசில் ஜோசப்பும் கிரேஸ் ஆண்டனி நடிச்ச படம் பார்த்தேன். ஜீது ஜோசப் தான் டைரக்டரு. போய் ஒரு 2 மணி நேரம் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. 1-2 சீக்வன்ஸ்லாம் உண்மையிலே நான் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணேன். ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. பைஜு, இது பேசில் ஜோசப், கிரேஸ் ஆண்டனி 3 பேர் இருப்பாங்க. அந்த சீன்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஒரு 2-3 ட்ராக்கா ஸ்டோரி மூவ் ஆகும். அதுல ஒரு ட்ராக் மட்டும் கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் மட்டும் ஒரு சில இது இருந்துச்சு. ஆனா ஓவரால் கண்டிப்பா தேட்டர்ல ஒரு குடும்பமா போய் பார்த்து 2 மணி நேரம் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு ஹாப்பி படம், அவ்வளவுதான். 2 சீன் தான் வருவாங்க. 2 சீனுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களும் பேசில் ஜோசப் இருக்கிற ஒரு சீன் வந்து உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி காலங்காத்தால 2:30க்கே நான் மனோரதங்கள் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. 9 எபிசோடுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இல்ல ஆக்சுவலா நான் மனோரதங்கள் வந்து இது மோகன்லால் படமும் மம்முட்டி படம் அந்த ஃபர்ஸ்ட் 2 இது மட்டும் நான் பார்த்தேன். அது என்ன சொல்றதுன்னா, அவரு அந்த இது மீன்ஸ் ஒரு நிமிஷம் சிவா அவரு மியூட் பண்ணிட்டு வந்துடுறேன். அவரு இது வருது, சவுண்ட் வருது. இல்ல மனோரதங்க நான் ஃபர்ஸ்ட் 2 இது பார்த்தேன். ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போகுது. பட் இருந்தாலும் வந்து ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது புதுசா ஒன்றும் இல்லைன்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. எபிசோடு 3, எபிசோடு 5, எபிசோடு 7 இது 3மே தரோம். இது எல்லாமே ஐயோ நான் போச்சு. அப்படியா ப்ரோ? சரி ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கேன். பட் ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லலாம் தான் இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ, வேற ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா, புதுசா பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த இதை தவிர பேசுவோம். ப்ரோ அமரன் டீசர் அமரன் டீசர் பழைய டீசர் தான் ப்ரோ, புதுசாலாம் ஒன்றும் வரலையே. அது ஹிந்தில இப்ப விட்டுருக்காங்களா? ஹிந்தில விட்டுருக்காங்களா? நான் சரிகமா தமிழ்ல போய் பார்த்தேன்.
தமிழ் வெர்ஷன் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் போய் அது ஹிந்தியா தமிழான்னு தெரியல. சரிகமா தமிழ்ல பார்த்தேன் ஆக்சுவலா 2 hours பிஃபோர்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் கூட புது டீசர்னு நினைச்சு போய் கிளிக் பண்ணா ஏமாத்திட்டாங்க. பட் போஸ்டர் தான் இன்னைக்கு விட்டுருந்தாங்க இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லி. நாளைக்கு 2 படம் பார்க்க பிளான் இருக்குது. உடம்பு நல்லா இருந்தா போய் பார்க்குறேன். டயர்டா இருந்துச்சுன்னா பார்க்க மாட்டேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. நேத்து நேரம் வெட்டியா இருக்கேன்னு சொல்ல முடியுங்க, இன்னைக்கு டயர்டா இருக்குன்னு சொல்ல. வெட்டியா இருக்கிறதுனால தான் ப்ரோ டயர்டா இருக்கு. அதான் என்னன்னு தெரியல. இல்ல இன்னைக்கு ரொம்ப அலைச்சல் ப்ரோ. ஆக்சுவலா இந்த தங்கலான் படம் பாக்குறதுக்கு நான் வந்து 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போனேன். ஏன்னா பிஎக்ஸ்எல் ஸ்கிரீன்னால அது வரையும் போனதே இல்லை. ஸோ 1.5 மணி நேரம் டிராவல் எனக்கு போயிட்டு வரதுக்கு மட்டுமே 3 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. அதுதான் எனக்கு பெரிய இது. ஸோ அதனால தான் மெயினா இன்னைக்கு டயர்ட்னஸ். அவ்வளவுதான். சொல்லுங்க ப்ரோ. யாரோ கேட்டாங்க பிரகாஷ் ப்ரோவை. சொல்லுங்க பிரதர். யாரோ கூப்பிட்டாங்களே பிரகாஷ் ப்ரோவை. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் படத்துல செம புக்கிங் ப்ரோ இன்னைக்கு. நல்லா இப்படிலாம் கோபராவும் நல்ல ஓப்பனிங், இதுவும் நல்ல ஓப்பனிங். இது ரெண்டாவது அடிஷனல் லீவ் அதிகமா ஒரு 13 கோடி வரும்னு நினைக்கிறேன். முதல் நாள் வசூல் டபுள் டிஜிட்ல வரும்னு நினைக்கிறேன். 13 கோடி டே 1 ஓப்பனிங் இருக்குன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு லீவ்ல இருக்கிறது அடிஷனல் போனஸ். அதே மாதிரி ப்ரோ எனக்கு டிக்கெட்டே கிடையில ப்ரோ. எங்க ஊர்ல இந்த படம் டிமானி காலி போலான்னு பார்த்தேன். புக் பண்ண முட்டை சரி கவுண்டர் போயிட்டான்னு பார்த்தா நான் எதிர்பார்த்த ஸ்கிரீன்ல பார்த்தா ஃபுல்லு ஸ்கிரீன் 2 ரூபா தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுவும் இப்படிதான் ஒரு 5 to 6 வரும்னு நினைக்கிறேன். டே 1 அவ்வளவு ஸ்கிரீன் கிடையாது. அது ஒரு 3-4 கோடி வந்துடும். அது இல்ல பெரும்பாலும் உங்க ஊர் மட்டும் இல்ல, மதுரை ஏரியா திண்டுக்கல் ஏரியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். மதுரை ராமநாதபுரம் ஏரியா ஓவரால் நீங்க டிஎன் கணக்கு பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் கம்மி. அந்த ஸ்கிரீன் கணக்கு பண்ணி காலையில் நல்லா புக்கிங். ஆனா நேரத்தே நல்லா அட்வான்ஸ் ஃபுல்லுங்கிற மாதிரி ஆயிடுச்சு டிமாண்டி கனெக்டும். இன்னைக்கு காலையில எல்லா ஷோவுமே ஹவுஸ் ஃபுல்லு கிட்டத்தட்ட. இன்னைக்கு திருச்சியில 3 ஸ்கிரீனும் நல்லா ஃபுல்லு. ஆனாலும் எப்படி கணக்கு பண்ணா ஒரு 3-4 கோடி கட்டிக்க வரும். நல்ல ஓப்பனிங் அந்த படத்துக்கும். லீவ் நாளுங்கிறது அதுக்குமே ஒரு போனஸ். ஆனா இப்போ தமிழ்நாட்டுல அந்த படம் தான் ப்ரோ. ரகுதா சுத்தமா ஒன்னும் இல்ல ப்ரோ, ரிலீஸ் ஆகல. இல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு திருச்சி புக்கிங் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். டிமாண்டி காலனி 2 இப்பயே ஹவுஸ்ஃபுல். ஓகேங்களா? நாளைக்கு புக்கிங், நாளைக்கு ஒர்க்கிங் டே ஹவுஸ்ஃபுல். ரகுதாதா சொல்றேன் ப்ரோ நானு. அந்த படம் ரகுதாதா தெரியல. ரகுதாதா கொஞ்சம் அவ்வளவுதான். ஆனா டிமாண்டி காலனி 2 வந்து திருச்சியில பாத்தீங்கன்னா நீங்க புக்கிங் இப்போ ஓப்பன் பண்ணி கூட பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நைட் ஷோ இப்போ ஃபுல் ஹவுஸ்ஃபுல், அதாவது அட்வான்ஸ் ஃபுல்னு சொல்ற மாதிரி டோட்டலா சோல்ட் அவுட். நாளைக்கு ஷோ இப்பயே நல்லா ஃபுல்லு. நாளைக்கு ஃபுல் டே 4 ஷோவும் சொல்றேன். நீங்க நாளைக்கு திருச்சி புக்கிங் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா படத்தையும் இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்தை கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு தெரியும். இல்ல பிரகாஷ் ப்ரோ, இது ரஞ்சித் பத்தி நீங்க சொல்றீங்களே, அதாவது இப்ப சில பேர் வந்து இங்க படம் எடுக்கிறாங்க. முடிஞ்சு வேற டாபிக் போயாச்சு ப்ரோ. அது ஆல்ரெடி சொல்லியாச்சு ப்ரோ. ஒரே விஷயத்த திரும்ப பேச வேணாமே ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் அதை பத்தி பேசல, சொல்றேன். இப்போ நம்ம ஒரு படம் இல்ல அது பேசுனீங்கன்னா மறுபடியும் இவர் சொல்லுவாரு, நீங்க தான் சொல்லுவீங்க. அவர் வாழ்வியல அவர் எங்க இருந்து வந்திருக்காரு? அவர் வாழ்வியல சார்ந்துதான் இத்தனை வருஷமா படம் எடுத்துட்டு இருக்காரு. எல்லா படத்துலயும் நம்ம இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு நம்ம சொல்றோமே தவிர அவர் எல்லா படமுமே அப்படித்தானே இருக்கு. புதுசா இன்னைக்கு வந்து ஒரு இந்த படத்துல எதுவும் பண்ணலையே அப்படி சொல்ல வர. நம்ம வந்து அவர் படத்தை தான் விமர்சிக்கணுமே தவிர அவரோட இதை பண்ண, அதாவது அதுதான் நம்ம வந்து ட்ரிகர் ஆகிடுறோம். நம்மள இப்படி பண்றாங்க. இங்கே மற்ற இயக்குநர்களும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க. இவரோட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. அதை நீங்க அப்படிதான் பார்க்கணும். அதாவது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அதை விட்டு வெளியில வர்றது அவர் என்ன படத்துல என்ன அவர் நாங்க உழைக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு எதுவும் கிடைக்கும். அதுதான் எல்லாம் அவரோட கான்செப்டாவே இருக்கும். இந்த படத்துலயும் அதுதான். இந்த கோலார் தங்கச்சரங்கத்துல வேலை பார்த்தது அவங்களோட மக்கள் தான். அது வரலாறு. அது அந்த வரலாறை எடுத்து திரும்ப அது வந்து வெளியில காமிக்கிறாரு. இது அப்படிதான் பார்க்கணுமே தவிர மற்றவங்களை ட்ரிகர் பண்றாரு இப்படியே எல்லா படத்துலையும் பண்றாருன்னு நம்ம வந்து படத்தை அதை வந்து கொண்டு வந்து படம் நல்லா இல்லை அதுக்கு வந்து அதை நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்க கூடாது.